ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சிம்பிளான ஒரு நம்ம சமோசா தாங்க செய்ய போகிறோம், வெஜிடபிள் சமோசா. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கேரட் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தழை, கொஞ்சம் ஓமமும். நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. மைதா மாவுக்கு கொஞ்சமாக ஓமம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம். இப்போ அந்த ஓமமும் அந்த மைதா மாவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக நெய்யுங்க. இப்போ நெய் ஊற்றி இப்போ நல்லா பிணைஞ்சிக்கிறோம், நல்லா சாஃப்டாக. பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம். இப்போ நான் வந்து நெய் தான் ஊற்றி செஞ்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். பிணைஞ்சிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சி இதை நம்ம வந்து ஒரு பால் ஷேப்பில் எடுத்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அது ஊறணும் மாவு. நல்லா மூடி வச்சுக்கலாம். இது சட்டுன்னு ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாவு பாருங்கள், இப்போ நல்லா நான் பிணைஞ்சிட்டேன். இதை நல்லா நம்ம ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இது நல்லா ஊறினா போதும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயிலு, ஒரு 2 டீஸ்பூன் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதுக்கு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். வதங்கி வந்தோடனே நம்ம அடுத்தடுத்து என்னென்ன மசாலா இருக்கோ அதில் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் இன்னும் எனக்கு ஒரு என்கரேஜ் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் இன்னும் வீடியோ நிறைய போடுவேன். இப்போ இதை நான் வெங்காயத்தை வதக்கியாச்சு பாருங்கள். ஓரளவுக்கு வதங்கினோன்னா இப்போ நான் 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்போ அதையும் நல்லா சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு இப்போ ரெண்டையுமே போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து இந்த வெஜிடபிள் சமோசாவில் வந்து நம்ம இப்போ முட்டை வச்சு செய்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் நல்லா சொரவி போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் சமோசாவும் செய்யலாம். இப்போ நான் வெஜிடபிள் சமோசா தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கினோன்னே நம்ம ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு, அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருக்கனால நான் கொஞ்சமாக, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கினோன்னே இதை வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மல்லித்தலையும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு காய். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை போட்டாச்சு. எல்லாம் போட்டு இப்போ நம்ம அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஒரு கிளக்கி விட்டுக்கலாம். காயோடு எல்லாம் சேர்த்து ஒட்டுக்க அந்த மசாலோட வர்ற மாதிரி நல்லா சேர்த்து இலக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க ஒரு கப்பு மாவுக்கு வந்து எனக்கு 10 சமோசா பக்கம் வந்தது. இதே மாதிரி பாருங்கள். இப்போ நல்லா எல்லாம் மிக்சிங் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலாவை இறக்கி கொஞ்சம் ஆறுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம்.
வச்சுட்டு நம்மளோட இது சமோசாவுக்கு சீட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 உருண்டையாக வந்திருக்கு மாவு. இப்போ ஒன்று எடுத்து லைட்டாக கொஞ்சமாக மாவு நம்ம பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு நம்ம சீட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓரமாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு போதும். ஸ்கொயராக அந்த சீட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நேராக நம்ம துண்டாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். வேண்டாததெல்லாம் நம்ம எடுத்துட்டு 4 சீட்டாக அப்படி போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பால் ஷேப்பில் உருண்டை பண்ணி ஒவ்வொரு சீட்டுக்கும் நடுவில் நம்ம அதை வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிறது தான். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம அதை அப்படியே நம்ம கரெக்டாக சமோசாவை நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஆயிலும் அவ்வளோவா குடிக்கல, ஊற்றின ஆயில் அப்படியே இருந்து இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இதை கரெக்டாக நம்ம அதை மடிச்சு விட்டுட்டு அந்த பால்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கை வச்சு கொஞ்சமாக அப்படியே அமுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக சேஃபாக வந்துடும். 4 கார்னரையும் அப்படியே பிடிச்சி ஒரு நீளமாக இது பண்ணால் நீளமாக அந்த க்ளோஸ் ஆகிற மாதிரி இது ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டால் மட்டும் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இது போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஈவினிங் டைமில் நம்மளுக்கு சூப்பராக சமோசா யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட இது ஒரு 10 நிமிஷம் போதும், டக்குன்னு இதை நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். கடையில் போய் நம்ம வாங்கி அதிகமாக நம்ம செலவு பண்ணி வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வெஜிடபிளெல்லாம் உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃபிங் நம்ம வெஜிடபிள் வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோதாங்க, எல்லாமே நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒவ்வொன்றைவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் நம்ம பொரித்து நல்லா மேலே வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வரணும். ஃபுல்லாக முருகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்த ஒரு கப்புக்கு எனக்கு எவ்வளோ சமோசா கிடச்சிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, மொறுன்னு சமோசா நம்மளுக்கு ஈவினிங் டைமில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.